என்னடா அங்கங்கே பேனட்டில் ஓட்டு அது இது ஒயர்லாம் கடிச்சு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் எலிதான் காரணம். ஸோ அதுக்காகவே தேடி நான் கண்டுபிடிச்சி வாங்கின ப்ராடக்ட் தான் வந்து டாம் கேட் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். மவுஸ் வந்து ரெப்லண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்டை வந்துட்டு அமேசானில் நான் வந்து 699 பட் ஆஃபரில் 499க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து எலியை வந்துட்டு கொல்லுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன உளறுகிறாய்? அது எலியை வந்துட்டுலாம் கொல்லாது. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா நமக்கு வண்டியில் வந்துட்டு எலி எதுவுமே வந்து வராது. ஸோ அதுக்காக தான் தேடி இதை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அதோட கூட சேர்த்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 மாஸ்க் 2 க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு இதில் இருக்க கைட்லைன்ஸை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. டைரக்ஷன் ஆஃப் யூஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்டில் வந்து இன்ஜினில் வந்து அடிக்கணும். நிறைய எலி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 1 மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து மாஸ்க்கும் க்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து அடிங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து உங்கள் நோஸில் பட்டாலோ இல்லை வந்துட்டு நம்ம என்ன தான் மூச்சை அடக்கிட்டு அது ஸ்ப்ரே பண்ணாலுமே மூக்கில் அது ஒரு மாதிரி இருக்குது. அது வந்துட்டு கசப்பாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதுவாகிடுது. ஸோ அதனால் மாஸ்க்கும் க்ளவுஸும் மேண்டட்ரி. நான் அதை போடாமல் அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வந்து அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு 1 மந்த் அப்படியே நிறுத்தி வச்சு ஃபுல்லாக கொதிரி ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வண்டியும் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிங்க. என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு இன்ஜினில் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒன்று ஒன்றா இனிமேல் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும், இதெல்லாமே எலி கொந்தி வச்சுருக்கு, கட் பண்ணி வச்சுருக்கு. என்ன ஒயருன்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணேன், அது ஒரு மூக்கில் ஏறி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த டிப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் போட்டுட்டு ஜிக்ஸாக்காக வந்து எங்கெங்கெல்லாம் எலி உங்களுக்கு வந்து போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. பட் இன்ஜினோட ஹீட்டு வந்து இருக்கக்கூடாது. நல்லா கூலாக இருக்கும்போது தான் இதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண பிறகு ஒரு 8 to 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆன பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இதோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.